நமசிவாய. அழகான பிரம்மமுகூர்த்த நேரத்தில் காசிக்கு வந்தாச்சு. நம்ம அயோத்தியிலேருந்து காசிக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்த ட்ரெயினுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? ஓம் நமசிவாய. நன்றி, உங்களுக்கு நன்றி. பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் அழகான இந்த காசியான புனிதமான கஷேத்திரத்தில். உங்களோட அன்பு தெய்வ மகள் என் விகாஷி. என் குலசாமி அருளால், என் அப்பன் ஈசன் அருளால் நான் இங்கே வந்திருக்கிறேன். ராமபெருமானை பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். நாமெல்லாம் எவ்வளோ பாக்கியசாலி இல்லைங்களா? பிறகு நான் பேசுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. 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 யார் காசிக்கு வந்தாலும் கங்கா மாதா கைவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. சகல காரியம் நிறைவேறும். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நான் தாழ்வாழ்க. என்னதான் தாழ்வாழ்க. நான் அயோத்தியிலிருந்து காசிக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய உணர்வுகளுக்காக அவங்க எந்த லோகத்துக்கும் நல்லா இருக்கணும். பகவான் அப்பன் ஈசன் நல்லா வைக்கணும். ஓம் நமச்சிவாய. உனக்கு துணியும் கிடைக்கணும்னு தாய் நான்காம் இந்த அம்மா வேண்டி அப்படியே வச்சு என்னை ஏற்றி கொடுங்க. நீங்கள் வந்து நிலப்பதி அடையணும், எனக்கு நிறைய வாழ்க்கையை காட்டணும், நிறைய வாழ்க்கையை காட்டணும். அவங்க ரெண்டு பேரும் பேரும் சொல்லுவாங்க. அப்பா பேரும் அம்மா பேர் நினைச்சு बस 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 நான் அன்பளிப்பா தரேன். நீ அங்கே ராமர்கிட்ட கொடுத்த ஓம் புண்ணியம் ஏன் தரணும். பிள்ளைக்கு தெரியுங்க. எனக்கும் அப்பா வந்து கொடுத்திருக்காங்க. இது தர்மம்னு சொல்ல முடியாது. மகளுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. சந்தோஷமா அப்பாக்கு கொடான கொடி நன்றி. ஓம் நமச்சிவாய. கங்கா மாதா போற்றி. தாயாரே, நம்ம காசியில் கங்கை கிட்ட வந்திருக்கிறோம். அம்பிகை எல்லாரும் நல்லா வைக்கிட்டோம். கங்கா மாதா போற்றி. தாயாரே போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம்ம வந்து முதல் முறையாக கங்கா மாதாவை கும்பிட்டு இப்போ வந்து ரெண்டாவதாக காசியில் கவலம்மா என்ற அம்பிகையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கோயிலுக்குள்ள செல்ல நாட்டாளோடு, ஆனால் இந்த வீதி தான் எல்லாமே. கவலம்மாவை பார்க்க போகிறோம். இந்த வீதி தான் கவலம்மா வீதி. நம சிவாய். அம்மனை நம்ம கும்பிட்டாச்சு. சோழி அம்மன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோழி வாங்கிட்டு சோழி அப்புறம் ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சோழி பலன் உனக்கும் காசி பலன் எனக்கும் அப்படின்னு சொல்லி அம்பாவை நம்ம வழிபாடு பண்ணணும். இங்கே காளி கூட இருக்காங்க. கும்பிட்டாச்சு. அம்மையே போச்சு. ஜெய் ஸ்ரீராம். காசியில் 3வது கோயில் துர்கை அம்மன் டெம்பிள். ஸோ பாருங்கள், துர்கை அம்மன். அம்மையே துர்காதேவியே போற்றி. இதெல்லாமே துர்காதேவி டெம்பிள். அம்மையே போற்றி. காசியில் 4வது கோயிலாக திரிதேவ் மந்திர். இதில் வந்து ஹனுமான்ஜி, துர்கையம்மன், கண்ணன் இருக்காங்க. அம்பிகை எல்லாரும் நல்லா வைக்கிட்டோம். அம்மையே போற்றி. இது 4வது கோயில். நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். காசியில் 5வது கோயிலாக ஆஞ்சநேயர் கோயில். உள்ள விட மாட்டாங்க, செல்ல நாட் அலவுட். வெளியிலேருந்து உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய. பகவானே ராம பெருமானே போற்றி போற்றி. ஜெய் ஸ்ரீராம். நமச்சிவாய. நம்ம காசியில் இருக்கிற அந்த வீதியில் நாம் இருக்கோம். இப்போ தான் போய் காசி விஸ்வநாதரையும் மாதா அன்னபூர்ணேஸ்வரியும் பிறகு மகிழ்ச்சியாக பகவானை நல்லபடியாக பார்த்து வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனந்த கண்ணீர் தவிர வேற என்ன. என்னப்பா நீசனை பார்த்தல காசியில. காசியில் ஒரு நாள் இன்று ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நாள். காசி கோயிலுக்குள்ள செல்ல நாட் அலவுட். வெளியிலேருந்து பார்க்குறீங்களா? இருங்க.
இதுதான் காசு என்ட்ரன்ஸ். உள்ள போனோம். ஃபுல்லா போலீஸ் பந்தாபஸ். நீங்க பாத்தீங்க இல்லையா, அதுதான் காசு என்ட்ரன்ஸ். யாருமே உள்ள விட மாட்டாங்க. செல்லெல்லாம் நாட் அலோட். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய். காசியில் நாங்க ரிக்ஷால போக போறோம் அன்ற மாதிரி பாருங்க. ரிக்ஷால போயிட்டு இருக்கோம். காசில ரிக்ஷா. டிராபிக் பாருங்க. சிங்கார காசி பாருங்க எவ்வளோ கூட்டம். ஓம் நம சிவாய. கஷ்டப்படுறாங்களே பகவானே. காசியில காலபைரவரை பார்க்க போயிட்டு இருக்கோம். அது ரிக்ஷால. இங்கே பாருங்க, ஐயா கூட வந்திருக்காரு. ஆனா அவர் ஓட்டுறத பார்த்தா தான் கஷ்டமா இருக்கு. அவர் ஓட்டுறத பார்த்து தான் எனக்கு கஷ்டமா. மன்னிச்சிருங்க. ஓம் நமச்சிவாய. அவன் தான் என்ன போட்டு ஓடுறான். பாருங்க சைக்கிள் ஓட்டுறாங்க. கஷ்டம் தானே. நமச்சிவாய. காசியில ரிக்ஷாவில் நாம. ஓம் நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாய. நம்ம இப்போ வந்து காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 கோயில்கள் இருக்கு. 6, 7 நான் அப்பயே சொன்னேன். இப்போ காலபைரவர், பிறகு எப்படி சொல்றது, ஹரிச்சந்திர காட், மின்மயான காட், கடைசியில் கங்கா ஆரத்தி பார்ப்போம் எல்லாமே. ஓம் நம சிவாய. இதுதான் என்னோட காலபைரவருடைய இருக்கக்கூடிய இடம். தேசம். ஓம் நம சிவாய. நம சிவாய. இப்போ நம்ம வந்து கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக போட்டில் உட்காந்துருக்கோம். காசியில் கங்கா மாதாவுக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்க. ஓம் நம சிவாய. கங்கா மாதா போற்றி, கங்கா தாயாரை போற்றி போற்றி, கங்கையே தேவியே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
பாருங்க எல்லாம் ஜோதி ஆர்த்தி எடுக்கிறாங்க. காசில இது வந்தீங்கன்னா இந்த பூஜையை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அது கூட தாண்டினால் காடு கரை கொள்ளாது. ஆமா ஆமா. காசி ராம் விஸ்வநாதர் சிவம் பரமசிவன் விஸ்வநாதரா கைலாயவாசா எங்களுக்கு ஓம் சக்தி பராசக்தி கங்கா மாதா தாயே சக்தி அம்மையே ஓற்றி வந்துட்டீங்களா? ஓம் நம சிவாயா. ஜெய் ஸ்ரீராம். 9 நாள் பயணத்துக்கு அப்புறம் அயோத்தியா பயணம் நல்லபடியாக முடிஞ்சது. 2ஆம் பயணமாக 3ஆம் தரிசனம் மிக சிறப்பாக முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து காசிக்கு கிளம்பி காசி பயணமும் வெற்றிகரமாக முடிஞ்சு என்னோட வீடு திரும்பிட்டு இருக்கேன். எனக்கு மாபெரிய வெற்றியை கொடுத்த அனைத்து சுவாமிக்கும் என் அம்மா அப்பாக்கும் என் குலசாமிக்கும் என் வெற்றிகள் முருகருக்கும் கொடானு கொடி நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம். வெற்றிகரமாக என்னுடைய அயோத்திய பயணம் மற்றும் காசி பயணம் நல்லபடியாக முடிஞ்சு வெற்றி சண்டாவாக நான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு தனிப்பெண்ணாக போயிட்டு வந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட நம்ம இல்லத்துலேருந்து அயோத்திக்கும் மற்றும் காசிக்கும் 3500 கிலோமீட்டர் தனியாக ட்ராவல் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கோம். ஜெய் ஸ்ரீராம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். பகவானோட அருள் இல்லாமல் தான் என்னால் போயே இருக்க முடியாது. என் குலசாமிக்கும் நன்றி, என் ஆஞ்சநேய பரமானுக்கும் நன்றி, என் வெற்றியல் முருகருக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். எனக்கு அம்மா அப்பா இந்த ஆர்த்தி எடுத்திருப்பாங்கல்ல, இருந்தாலும் ஆர்த்தி எடுக்காம நம்ம உள்ளே போகக்கூடாது. என்னுடைய தம்பி இப்போ எடுப்பாங்க ஆர்த்தி. ஜெய் ஸ்ரீராம். லட்சுமியில் முருகா. என்னோட இல்லம் வந்துடுச்சு. ஆரத்தி ரெடி பகவானுக்கு.